अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் நில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீரம்யஜாமா திருமுனீந்திரசாசனாத் யோ மங்களாசாசன சௌப்பிரபாதிகே சக்ரே பிரபந்திச்ச புருஷாச்சலேஷிது தம் வாதிபீகிருத்குருமாஸ்ரயாம்யஹம். மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியருடைய நியமனமடியாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர் திருவேங்கடமுடையானை குறித்த முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம். அவனை விடியற்காலையிலே திருப்பள்ளி உணர்த்தும்படியாக அது பள்ளி உணர்ந்தோட வேணும் என்று பிரார்த்திக்கிற ஸ்தோத்திரம் அது. அதற்கு அடுத்தபடியாக எழுந்த எம்பெருமானிடத்திலே அவனுக்கு ஸ்தோத்திரம் துதியாக அவனை துதித்து பல ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் அது வெங்கடேச ஸ்தோத்திரம் என்று பெயர் அதற்கு. அடுத்தபடியாக அவனுடைய திருவடிகளிலே சரணம் புகுவதாக அவனையே உபாயமாக கொண்டு நீயே உபாயமாயிருந்து என்னை ரட்சித்தருள வேணும் என்று அவனை பிரார்த்திப்பதாக அமைந்திருந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி. அதற்கு பிறகு அவனுடைய மென்மை அழகு முதலான திருக்கல்யாண குணங்களைக் கண்டு அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி அவனுக்கே மங்களம் ஆசாசித்தல், அதாவது அவனுக்கே நன்மையை விரும்பி அவனுக்கு வாழ்த்து பாடுகிறார், ஒரு குறையும் வாராமல் இருக்க வேணும் என்று என்று இந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ வெங்கடேச மங்களம் என்று சொல்லப்படுகிறது. இது எம்பெருமானுக்கே மங்களத்தை நாம் விரும்பலாமா வாழ்த்து பாடலாமா என்றால் அது தாய் போன்ற பரிவு கொண்டு பாடுகின்ற ஒரு படியினாலே, அதாவது வெறும் ஞானத்திலே ஞான நிலையிலே இருக்கிற பொழுது எம்பெருமான் நம்மை காப்பவன், நாம் அவனாலே காக்கப்படுபவர்கள். அதனால் எம்பெருமான் தான் நமக்கு நன்மையை உண்டாக்க வேண்டும், மங்களத்தை உண்டாக்க வேண்டும் என்று இப்படி நினைத்திருப்பார்களாம். ஆனால் அன்பு நிலை பிரேம நிலை என்று வந்து விட்டால், பிரேமதசை என்கிற அன்பு நிலை வந்து விட்டால், ஐயோ இந்த எம்பெருமானுக்கு ஒருத்தரும் ஒன்றும் தீங்கு விளைக்காதிருக்க வேண்டுமே என்று அந்த பரிவின் காரணமாக அப்படி சொல்லுகின்ற அந்த வாழ்த்துதல் அது மிக உயர்ந்தது என்று இதைத்தான் பெரியோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பெரியாழ்வார் கூட எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இதிகாசங்களிலே கூட புராண புருஷர்கள் நிறைய பேர் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் என்று ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் காட்டுகிறார். தசரத சக்கரவர்த்தி மங்களாசாசனம் பண்ணினான், கௌசல்யை பண்ணினாள், பெரிய ஸ்ரீ மகாலட்சுமி பண்ணினாள் என்று வரிசையாக பல பேரை காட்டுகிறார். ஜட்டாயு மகாராஜர் அவர் ராமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் என்றெல்லாம் அது இதிகாச புராணங்களிலே பார்க்கிறோம். அந்த வழி அடைவிலே தான் பெரியாழ்வாரும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அந்த அடைவிலே தான் மற்ற ஆழ்வார்களோ இன்னும் ஆச்சாரியர்களோ எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். இங்கே இவரும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதனால்தான் திருவைஷ்ணவர்களெல்லாம் ஒரு சந்நிதிக்கு போனால் பெருமாளை சேவித்தார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், மங்களாசாசனம் பண்ணினார் என்று அப்படித்தான் சொல்லுவார்கள். இங்கே அப்படிப்பட்ட மங்களாசாசன ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் திருவேங்கடமுடையான்? அவன் எப்படின்னா பரமபதத்திலே விண்ணவர் ஹோன் என்று பரமபதத்திலே அவ்வளவு பேரோலக்கத்திலே அவ்வளவு விசேஷங்களோடு எழுந்தருளியிருக்கிறான். ஆனால் என்ன செய்கிறான்? அந்த மேன்மையையும் வெறுத்து இந்த உலகத்திலே அடியவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினான்? அந்த பரமபதத்தையும் வெறுத்து இந்த உலகத்திற்கு வந்தான் என்று. ஏன்னா பரமபதத்தில் எல்லாரும் அவனை போன்றவர்களாயே இருக்கிறார்கள். ஆகினாலே அவர்களிடத்திலே தன்னுடைய வாத்சல்யம் அந்த குணங்களெல்லாம் காட்ட முடியல. அவனால் தயை என்னால் என்ன அர்த்தம்? இறங்கத்தக்கவனிடத்திலே காட்டக்கூடிய நிலை, அந்த இரக்கத்திற்குத்தான் தயை என்று பெயர். பரமோதத்தில் இறங்கத்தக்கவன் என்று யாருமே இல்லை.
எல்லாரும் நன்றாக சௌக்கியமாக இருக்கிறார்கள், ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? ஆனால் அந்த குணத்திற்கு அங்கே வேலை இல்லை. வாத்சல்யம் என்னால் என்ன? அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் ரொம்ப பரமபோக்கியமாக கொள்ளுதல். பரமத்தில் இருக்கிறவர்களுக்கு தோஷமே கிடையாது, அதனால் வாத்சல்யத்தை காட்ட முடியலை. பார்த்தான், இந்த பரமத்தை வெறுத்து இந்த உலகத்திற்கு வந்து விட்டான் என்று மிகவும் சமத்காரமாக அருளி செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இந்த 12வது ஸ்லோகத்தில். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாயன்னு சொன்னார். திருவேங்கடமலையினுடைய ஒரு பெருமையை பார்க்கிற பொழுது வைகுண்டம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிவிட்டதான். அதனால் என்ன பண்ணிட்டான், ஸ்ரீவைகுண்டத்திலே அவனுக்கு விரக்தி, வெறுப்பு வந்து விட்டது, அதில் அவனுக்கு பற்றில்லாமல் போய்விட்டது. ஆனால் ஸ்ரீவைகுண்ட விரக்தாயா, ஸ்ரீவைகுண்டத்திலே பற்று இல்லாதவனாய், அதில் ஆசை தீர்ந்தவனாய் எங்கு வந்தான்னு கேட்டா, சுவாமி புஷ்கரிணி தட்டே, சுவாமி புஷ்கரிணி என்று பெயர். அதாவது திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய அந்த தட்டாகம் இருக்கிறது, குளம், அந்த குளத்திற்கு சுவாமி புஷ்கரிணி என்று பெயர். ஏனென்றால் சுவாமியான எம்பெருமான் அவனுடைய புஷ்கரிணி அது. அதைத்தான் குலசேகர ஆழ்வார் தமிழிலே மிக அழகாக மொழிபெயர்த்தார். கோன் ஏரி என்று சொன்னார். கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே என்று பெருமாள் திருமொழியில் அருளி செய்கிற பொழுது கோனேரி என்று சொன்னார். ஏன்னா சுவாமி என்னால் எம்பெருமான், அவனுடைய குளமாகினாலே இது சுவாமி புஷ்கரிணி என்று இப்படி ஒரு பொருள் சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்னென்னா, புஷ்கரிணிகளுக்கெல்லாம் சுவாமினியாய் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இருக்கிற குளங்களுக்குள்ளே உயர்ந்த குளம் எதுன்னு கேட்டால் திருவேங்கடமுடையானுடைய குளம்தான். அதனால் அது அப்போ கோன் ஏரின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏரிகளுக்குள்ளே கோன் என்று அப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும். எப்படியோ ஒன்று மிக உயர்ந்த தடாகம், அதுவும் எம்பெருமானுடைய தடாகம். அந்த தடாகத்தினுடைய கரையில் அவனுக்கு விரஜையினுடைய பரமபதத்தினுடைய பக்கத்தில் விரஜா என்று ஒரு நதி ஓடுகிறதாம். அந்த விரஜை கரையில் இருந்த வைகுண்டத்தை வெறுத்து சுவாமி புஷ்கரிணி கரையில் இருக்கக்கூடிய திருவேங்கடத்திற்கு வந்து விட்டான் எம்பெருமான் என்று சொல்லுகிறார். வந்து என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், ரமயா ரமமானாய, அந்த பெரிய பிராட்டியாரோடு கூடி கழிக்கிறான், ஆனந்தத்தை அடைகிறான் என்று சொன்னார். பெரிய பிராட்டியாரோடு கூடி ஆனந்தத்தை அடைகிறான் என்றால் நம்முடைய மனிதர்களைப் போல ஏதாவது காம விளையாட்டுக்களா என்றால் அப்படி கிடையாது. எம்பெருமானுக்கு அதெல்லாம் கிடையாது. பின் என்ன என்னால் பெரிய பிராட்டியாரை மகிழ்வித்து தானும் மகிழ்கிறான். பெரிய பிராட்டியார் எத்தாலே மகிழ்வள் என்று கேட்டால், தன்னுடைய குழந்தைகளான இந்த உலகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் அருள் புரிந்தால் அப்பொழுதுதான் அவள் மகிழ்வள், இல்லைன்னா அவளுக்கு மகிழ்ச்சியே உண்டாகாது. நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தை மிகவும் உடல்நலம் சரியில்லாமல் அது வாடி கிடக்கிறது என்னால் அந்த சமயத்திலே தாயார் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு கணவனுக்கு பணிவிடைகளை செய்வளோ? அவள் செய்ய மாட்டாள். ஐயோ குழந்தை வாடி போயிருக்குது என்ன, அதைத்தான் அந்த குழந்தை நன்றாக இருக்க வேணும் என்ன, அதைத்தான் தாயார் நினைப்பள். அதே போலத்தான் இங்கே அந்த பெரிய பிராட்டியாரானவள் என்ன பண்ணுகிறாள், தன்னுடைய குழந்தைகளான, அதாவது நம்மையெல்லாம் அவன் கடாட்சிக்க வேணும் என்று அவள் விரும்புகிறாள். உடனே திருவேங்கடமுடையானும் என்ன பண்ணுகிறான், இவளுக்காக வேணும், தனக்காக இல்லாவிட்டாலும் கூட இவளுக்காக வேணும் அடியவர்களுக்கு நாம் அருள் பாலிக்கிறான். உடனே அந்த பிராட்டிக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவளுடைய மகிழ்ச்சியை கண்டு திருவேங்கடமுடையானும் மகிழ்கிறான். அதைத்தான் ரமயாரமமானாய, பெரிய பிராட்டியாரோடு கூடி அப்படி விளையாடி மகிழ்கிறான். என்னால் என்ன விளையாட்டு? அடியவர்களுக்கு அருள் புரிதல் என்கிற விளையாட்டுத்தான். அப்படிப்பட்ட வெங்கடேசாய மங்களம், அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுக்கு, அதாவது பரமபதத்தையும் வெறுத்து இந்த சுவாமி புஷ்கரிணி என்கிற கோனேரி கரையிலே வந்து பெரிய பிராட்டியாரும் தானுமாக அப்படி விளையாடி மகிழ்கிற அந்த திருவேங்கடமுடையானுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஒரு குறையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது எப்பொழுதும் தொடர்ந்து நடக்கணும். அந்த பெரிய பிராட்டியாரை மகிழ்வித்தல், எப்படி மகிழ்வித்தல்? அடியவர்களுக்கு அருள் புரிந்து அதற்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று அதற்கும் இவர் இப்படி மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்றே நாம் அப்படி கொள்ளலாம். அடுத்தபடியாக ஏறக்குறைய இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவுக்கே வந்துவிட்டார். என்னால் அப்பொழுது தம்முடைய ஆச்சாரியரை சொல்ல வேணும் என்று அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவுக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவர் முதலிலே கூட கீழே கூட ஒரு ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி, அதிலே கூட என்ன சொன்னார்னு கேட்டால், சௌமியோபன் திருமுனினா மம தர்ஷிதௌ தே என்று, மணவாள மாமுனிகளாலே என்றோ நீர் எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டீர், இந்த வழியானது எனக்கு
மணவாள மாமுனிகளாலே என்றோ காட்டி கொடுக்கப்பட்டது என்று அந்த சௌமியோபயந்திரு முனி, என்னால் நான் மணவாள மாமுனி என்கிறதுனுடைய வடமொழி ஆக்கம்தான் சௌமியோபயந்திரு முனி என்பது. ஆக அந்த சௌமியோபயந்திரு முனி மணவாள மாமுனிகள் அவர்தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவுக்கு ஆச்சாரியர். அதனால அவருடைய அருளாலே என்றோ நான் உன்னுடைய திருவிடிகளினுடைய அடிபணிந்தேன் என்று அங்கே கீழே அந்த இதிலேயே சொல்லியிருக்கிறார். வெங்கடேச பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரத்திலேயே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவிலேயும் என்ன சொல்லுகிறார் என்னால், திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் என்னால் மணவாள மாமனுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் நிறைந்திருப்பவன் என்று அதையே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுக்கு மங்களம் என்று அதையே விஷயமாக கொண்டு சொல்லுகிறார். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். திருவேங்கடமுடையான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் சர்வலோக நிவாசன், என்னால் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அத்தனை இருப்பிடங்களோடும் சேர்ந்து அவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டா மணவாள மாமனுடைய மனத்திலே இருக்கிறான். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த கருத்து என்னால், ராமானுஜரை குறித்து திருவரங்கத்து அமுதனார் என்ற அவருடைய சீடர் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதி அதிலே சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், எம்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர். மாயனுக்கு இருப்பிடம் எது என்று கேட்டால் அதெல்லாம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்று இதெல்லாம் தான் எம்பெருமானுடைய இருப்பிடங்கள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சுன்னா, அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து. அந்தந்த திவிதேசங்களோடு கூட அந்த எம்பெருமான் எங்கே வந்திருக்கிறான்னு கேட்டா மாயனி ராமானுஷன் மனத்து, எங்களை ராமானுஜருடைய திருவுள்ளத்திலே அந்த எம்பெருமான் அத்தனை திவிதேசங்களோடும் எழுந்தருளியிருக்கிறான் என்று இப்படி அழகாக அருளி செய்தார். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்னுடைய மனத்துக்குள்ளே இருக்கிறார் என்று மேலே அந்த பாசுரம் செல்லுகிறது. அதே கிட்டத்தட்ட அதே கருத்தை அனுசரித்து இங்கே என்ன தெரிவிக்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, சர்வலோக நிவாசாயா, எல்லா இடங்களிலும் இருக்கின்றவனான எம்பெருமான் அத்தனை இடங்களோடும் கூட என்ன பண்ணுகிறான், அங்கேருந்து நேர வந்து ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனி மானசவாசினி, அந்த சுந்தரஜாமா திருமுனி என்று சொல்லப்படுகின்ற மணவாள மாமனிகளுடைய திருவுள்ளம் அதில் எழுந்தருள் இருக்கிறானாம். அதனுடைய என்ன கருத்து, மணவாள மாமனிகள் எப்பொழுதும் தன்னுடைய திருவுள்ளத்திலே திருவேங்கடமுடையானையே நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கருத்து. மணவாள மாமனிகள் திருவேங்கடமுடையானுக்கு சேவிப்பதற்காக யாத்திரையாக வந்து இந்த அந்த ஊரிலேயே பல்லாண்டுகள் எழுந்தருளி இருந்து அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜராலே நியமிக்கப்பட்டிருந்த பெரிய ஜீயர் சுவாமி என்று ஒரு ஜீயர் சுவாமி அவர்தான் பெருமாளுக்கு கைங்கரியங்களெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்து நித்தியம் சேவித்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பெரிய ஜீயர் சுவாமி வயதாகி தற்செயலாக பரமபதித்து விட்டார். அவர் காலம் ஆகிவிட்டது. அடுத்த பெரிய ஜீயர் யாரோ ஒருத்தர் இன்னொரு ஜீயரை நியமிக்க வேணும். உடனே அந்த ஊரில் இருப்பவர்களெல்லாம் மணவாள மாமனிகளை பிரார்த்தித்து கொண்டார்களாம், நீரே இந்த இடத்துல பெரிய ஜீயராக சில ஆண்டுகளாவது கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று. உடனே அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அங்கே அவரே பெரிய ஜீயர் ஸ்தானத்திலே அப்படி போய் அதாவது முதல்ல அந்த பெரிய ஜீயராக இருந்தவர் ராமானுஜர். அவர்தான் முதல் ஜீயர் சுவாமி அந்த மடத்திற்கு. அதற்கு பிறகு 13வது பட்டம் என்ற நினைவு எனக்கு தெரியல, சரியாக பார்க்க வேண்டும். அந்த பட்டத்திலே மணவாள மாமனிகள் எழுந்தருள் இருந்து கைங்கரியமெல்லாம் பண்ணினார். அதற்கு பிறகு தான் அந்த ஊரை விட்டு போகிற பொழுது மறுபடியும் இது போன்ற ஒரு கைங்கரியம் நிற்பதற்கு உண்டான குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்னொரு மடத்தை ஸ்தாபித்து அதிலே இன்னொரு ஜீயரை நியமித்தார். அவர்தான் சிறிய ஜீயர் என்று வழங்கப்படுகிறார். மணவாள மாமனிகளாலே ஏற்படுத்தப்பட்ட மடம் அது. ஒரு பெரிய ஜீயர் பரமபதித்தால் உடனே இந்த சிறிய ஜீயர் பெரிய ஜீயராக அடுத்த நிமிடமே ஆகிவிடுகிறார். அவர் தனக்கு உடனே என்ன பண்ணுவார், தனக்கு சிறிய ஜீயராக ஒருத்தரை நியமிப்பர். இப்படி தொடர்ச்சி விட்டு போகாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவர் செய்தார். அதனால் அந்த திருவேங்கடமுடையானிடத்தில் மணவாள மாமனிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடெல்லாம் இதிலே தெரிகிறது. அப்படி மணவாள மாமனிகளுடைய திருவுள்ளத்திலே எப்பொழுதும் வசித்து கொண்டிருப்பவனான திருவேங்கடமுடையானுக்கு மங்களம் என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்ன பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கடைசியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் கூட மணவாள மாமனிகள் அருளி செய்தது
என்று தான் சொல்லுகிறார்கள். அது இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். முன்னால் இருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் மங்களாசாசன பரர்கள். எம்பெருமானுக்கு யாரால என்ன ஆபத்து வந்து விடுகிறதோ என்று அஞ்சுகின்ற ஒரு நிலையை உடையவர்கள், நெஞ்சிலே அந்த நிலையையே எப்பொழுதும் கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா மத ஆச்சாரிய புரோகமைஹி, என்னுடைய ஆச்சாரியர் முதலானவர்கள் என்று சொல்லுபவர் மணவாள மாமுனிகளாக இருந்தால் அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் என்று அர்த்தம். அத்தனை பேரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி சர்வைஷ்ட பூர்வாச்சாரியை, எல்லா பூர்வாச்சாரியர்களாலும் சத்கிருதாய, அதாவது சத்காரம் பண்ணப்பட்டவன், மங்களாசாசனம் பண்ணப்பட்டவன், அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களம் என்று இந்த ஸ்லோகமானது நிறைவு பெறுகிறது. அதாவது பூர்வாச்சாரியர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களம் என்று அருளி செய்யப்படுகிறது. இந்த ஸ்லோகமும் மணவாள மாமுனிகள் அருளி செய்தது. ஆக முதல் ஸ்லோகம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண, அதுவும் மணவாள மாமுனிகள் அருளி செய்தது. இந்த கடைசி ஸ்லோகம் இதுவும் மணவாள மாமுனிகள் அருளி செய்தது என்று தான் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி மங்களாசாசனம் என்ற இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்து திருவேங்கடமுடையானை குறித்த தம்முடைய ஸ்தோத்திரங்களையும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா நிறைவு செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்தும் கூட நாம் ஸ்தோத்திரங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.